உன்னத பாட்டு 6வது அதிகாரம் 10வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. சந்திரனைப் போல் அழகும் சூரியனைப் போல் பிரகாசமும். இன்று நான் உங்கள் மத்தியில் சூரியனை குறித்து உங்களோடு கூட நான் இடைப்பட வேண்டும், ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் நேற்று இரவில் இந்த வார்த்தையை கர்த்தர் அடியாளுக்கு கொடுத்தார். இந்த வார்த்தையின் மூலமாய், ஆண்டவரே, நான் எதை குறித்து நான் பேச வேண்டும், சந்திரனையும் சூரியனையும் பற்றி நான் எவ்விதமாய் நான் விவரிக்க வேண்டும் என்று ஆவியானவரோடு கூட கொஞ்ச நேரம் அவருடைய பாதத்தில் சன்னிதானத்தில் காத்திருக்கும் பொழுது ஆவியானவர் இந்த வார்த்தையை மறுபடியுமா என்னுடைய காதுகளிலே துணிக்கும்படியாக சந்திரனைப் போல அழகும் சூரியனைப் போல பிரகாசமும் என்ற வார்த்தை மறுபடியுமாக என்னுடைய காதுகளிலே துணிப்பதை நான் உணர்ந்தேன். ஆதியாகமம் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொன்றையாக படைத்து கொண்டே வருகிறார், ஒவ்வொன்றையாக சிருஷ்டித்து கொண்டே வருகிறார். அந்த 1வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் அவர் சொல்லுகிறாரு, சந்திரன் இருளை ஆளவும் சூரியன் பகலை ஆளவும் அவர் உண்டாக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். சந்திரன் இருளை ஆளுவதற்காக சந்திரன் என்னும் ஒரு அழகான ஒரு காரியத்தை ஆண்டவர் வானத்திலே வைக்கிறார். பகல்ல வெளிச்சத்தை காண்பிப்பதற்கு சூரியனை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, யோவானின் சுவிசேஷத்தில் 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் போட்டிருக்கு, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று இயேசு கிறிஸ்துவைத்தான் ஆவியானவர் குறிக்கிறார். அவரே பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாக நம் வாழ்க்கையில் இடைப்படுகிறார். பிரியமானவர்களே, அந்த இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் வரும் பொழுது, அந்த இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில் உதிக்கும் பொழுது நம் வாழ்க்கை பிரகாசமாய் மாறுவதை நாம் உணர்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, அந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் உதிக்கும் பொழுது நமக்குள்ள காணப்படுகின்ற பாவமான காரியங்கள் நம்மை விட்டு அகன்று போவதை நாம் உணர்கிறோம். பாவ காரியங்கள், பாவத்தில் ஈடுபடுகின்றவர்களுக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து உதிக்கும் பொழுது, அவருடைய ஒளி நம்மேல பிரகாசிக்கும் பொழுது நாமும் அந்த இயேசு கிறிஸ்துவின் ஒளியை நாமும் பிரகாசிக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தில் சொல்லி இருக்கிறார், நானே அந்த மெய்யான ஒளி என்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த வாயினாலே அதை அறிக்கை செய்திருக்கிறார். அப்படிப்பட்டதான மெய்யான ஒளி நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, அப்படிப்பட்டதான மெய்யான பிரகாசமுள்ள இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இடைப்படும் பொழுது நமக்குள்ள காணப்படுகின்ற பாவமான காரியங்கள், இருளிலே வாழுகின்ற பாவமான காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போய், எப்படி பாருங்க, ஒரு இருளான ஒரு அறைக்குள்ள ஒரு சின்ன ஒரு கேண்டிலை நம்ம ஏற்றி வைக்கும் பொழுது அதில் எரிகின்ற அந்த தீபம் அந்த அறைக்குள்ள காணப்படுகின்ற இருளை எப்படி அகற்றி போடுகின்றதோ, அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் பாவமான காரியங்கள் காணப்படுமே ஆனால், இச்சையான காரியங்கள் காணப்படுமே ஆனால், களவு, பொய், இச்சை, விபச்சாரம் போன்ற தீய பழக்கங்கள் காணப்படுமே ஆனால், அந்த பாவ பழக்கங்களிலிருந்து மெய்யான ஒளியான இயேசு கிறிஸ்து நமக்குள்ள பிரகாசிக்கும் பொழுது அவர் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார். அவர் நமக்குடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, அவர் நம்முடைய இருதயத்திற்குள்ள பிரவேசிக்கும் பொழுது அந்த ஒளியை நாம் இந்த உலகத்திற்கு பிரகாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அவரை நோக்கி பார்க்கிறவர்களுடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் பார்ப்போமே ஆனால், அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவரை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யாத்ராகமம் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம், மோசே 40 நாட்கள் தண்ணியும் குடிக்காமல் சாப்பிடாமல் அந்த மலை உச்சியில் போய் உட்கார்ந்து கொண்டு தேவனோடு சஞ்சரித்தான், தேவனோடு பேசிக்கொண்டிருந்தான், தேவனோடு தன் நேரத்தை செலவழித்தான் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நடந்த காரியம் என்ன? அவன் 40 நாட்கள் கழிந்த பின்னர் அவன் தேவனிடத்திலிருந்து 10 கட்டளை பெற்றுக்கொண்டு அவன் அந்த மலையில் இருந்து இறங்கி வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவனை பார்க்கிறார்கள். ஆரோனும் அவனுடைய சொந்த சகோதரனாகிய ஆரோனும் அவனை எட்டி பார்க்கிறான்.
ஒருவரும் அவன் அண்டையில் நெருங்க முடியாமல், அவன் அண்டையில் சமீபித்து வருகின்ற அந்த சக்தி இல்லாமல் பயந்து நடுக்கத்தோடு காணப்பட்டார்கள் என்று யாத்ராகமம் புஸ்தகம் 34வது அதிகாரத்தில் 28வது வசனம் முதல் 30வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவன் முகம் பிரகாசிப்பித்ததால் அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் முகம் அப்படியாய் பிரகாசித்தது. அவனுக்கு மோசே, அந்த வேதத்தில் நாம் படிக்கும் பொழுது அந்த 29வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, மோசேக்கு தெரியாது அவனுடைய முகம் பிரகாசித்தது என்று மோசேக்கு தெரியாது. ஆனால் அவனுடைய முகத்தை கண்ட ஜனங்கள் பயந்தார்கள். அவன் முகத்தில் காணப்பட்ட அந்த பிரகாசத்தை பார்த்து அந்த ஜனங்கள் நடுநடுங்கி போனார்கள். அவன் அண்டையிலே சேருவதற்கு, நெருங்குவதற்கு பயந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படியாக மோசேயின் முகம் பிரகாசித்தது? அவன் 40 நாளும் தேவனுடைய பாதத்தில் வீற்று இருந்து இரவும் பகலும் ஜெபித்து உபவாசித்து அவர் கால்களை பிடித்து ஜெபித்ததினாலே 40 நாட்கள் தேவனோடு சஞ்சரித்ததினாலே அவர் வார்த்தையை கர்த்தர் மோசேக்கு கொடுக்கிறார். அவருடைய கட்டளைகளை கர்த்தர் மோசேக்கு கொடுக்கும் பொழுது தேவன் மோசேயுடைய முகத்தை பிரகாசிக்க செய்தார். பிரியமானவர்களே, உங்களுக்கும் அப்படிப்பட்டதான வாழ்க்கை, எனக்கும் அப்படிப்பட்டதான வாழ்க்கை வர வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். மோசேயை போல நம்முடைய முகங்கள் பிரகாசிக்க வேண்டும். அவரை பார்க்கின்ற முகங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் மோசமாய் காணப்படலாம், நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் காணப்படலாம், கடன் தொல்லைகள் காணப்படலாம், வியாதியின் சஞ்சலங்களுக்குள்ள நாம் காணப்படலாம், குடும்பத்திலே பிரச்சனை, பிள்ளைகளின் நிமித்தமாக பிரச்சனை, புருஷனின் நிமித்தமாக பிரச்சனை, மனைவியின் நிமித்தமாக பிரச்சனை, பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லையே என்ற ஒரு பிரச்சனைக்குள்ள நாம் கடந்து சென்றாலும் அந்த பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில இடைப்படும் பொழுது, அவர் நம்முடைய வாழ்க்கையில உதிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு பிரகாசத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, எத்தனை பேருக்கு அந்த பிரகாசம் என்னுடைய வாழ்க்கையில வரணும்? என்னுடைய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில வந்து அவர் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாய் காணப்பட வேண்டும். எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? அத்தனை பேர் உள்ளத்திலும் இந்த நாளில் ஆவியானவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளியாய், பிரகாசிக்கிற ஒளியாய் உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது நிச்சயமாய் கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது நிச்சயமாய் நீர் கண்டடைவீங்க. அந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில இடைப்படுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இரண்டாவதாக, நம் வாழ்க்கையில பிரகாசிக்கிற சூரியனாய் இருக்கின்ற இயேசு பலன் கொடுக்கின்ற சூரியனாய் காணப்படுகின்றார். பலன் கொடுக்கின்ற சூரியன் இயேசு கிறிஸ்து சும்மா வந்துட்டு நமக்கு பிரகாசிச்சுட்டு முகத்தை பிரகாசமாய் செய்துவிட்டு சும்மா போகிற தேவன் அல்ல. பிரியமானவர்களே, அவர் நம் வாழ்க்கையில இடைப்படும் பொழுது, அந்த சூரியன் நம் வாழ்க்கையில இறங்கும் பொழுது, உதிக்கும் பொழுது நமக்கு அவர் பல மடங்கு பலன்களை கொடுக்கிற ஒரு சூரியனாய் நம் வாழ்க்கையில பிரகாசிக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்க, ஒரு விவசாயி பயிரிடுகின்றான். அவன் பயிரிடுகின்றான். அவன் அந்த வானத்தின் கீழே, சூரியனுக்கு கீழே எத்தனையோ பிரயாசங்களை படுகின்றான். எத்தனையோ பிரயாசங்கள். அவன் வயலில் உழுகிறான், அவன் தண்ணீரை பாய்க்கிறான், பயிர் நடுகிறான், களவைக்கெல்லாம் பிடுங்கி போடுகிறான். எல்லா விதமான பிரயாசங்களை பட்டாலும் அந்த விவசாயி பட்ட பிரயாசங்கள் விருதாய் போய்விடும். எப்பொழுது சூரியன் உதிக்காமல் போனால், சூரியன் அவனுடைய வயல் வெளியில் அந்த சூரியன் தன் வெளிச்சத்தை கொடுக்காமல் போனால் அவன் பட்ட பாடுகள் எல்லாம் விருதாவாய் போய்விடும். அவனுக்கு பலனற்று போய்விடும். அந்த நாற்று நட்டது பலனில்லாமல் போய்விடும். அந்த பயிரிட்டது பலனில்லாமல் போய்விடும். தண்ணீர் ஊற்றினது பலனில்லாமல் போய்விடும். ஏன்? மருந்துகளை அவன் கொடுக்கிறான், தூக்கி வீசுறான், மருந்துகளையும் கெமிக்கல்ஸையும் அவன் வீசுறான். அது எல்லாம் பயனற்றதாய் போய்விடும். ஆனால் பலன் கொடுக்க வேண்டிய அந்த சூரியனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில இடைப்படும் பொழுது, நம் வாழ்க்கையில காணப்படுகின்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர் பலன் கொடுக்க விரும்புகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே,
பாருங்க, பிரசங்கி சொல்லுகிறான் மனிதனுடைய பங்கு என்ன என்று. பிரசங்கியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லுகிறான், சூரியன் கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனை அனுபவிப்பதே நலமும் உத்தமுமான காரியம் என்று நான் கண்டேன், இதுவே அவன் பங்கு என்று சொல்லுகிறான். பாருங்க, பிரசங்கி அழகாய் சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், பிரசங்கியை நம்ம பார்க்கும் பொழுது எல்லாம் மாயை, எல்லாம் மாயை என்று தான் பிரசங்கி சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் சூரியனுக்கு கீழே ஒரு மனுஷன் தன் பலனை அனுபவிப்பதே அவனுக்கு நலமான காரியம், அவனுடைய பங்காய் இருக்கிறது என்று பிரசங்கி சொல்லுகிறான். அதே பிரசங்கி 7வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லுகிறான், சூரியனை காண்கிறவர்களுக்கு இதனாலே பிரயோஜனம் உண்டு. எப்படிப்பட்டதான சூரியன்? இயேசு கிறிஸ்து என்னும் மெய்யான ஒளியை கொடுக்கின்ற அந்த சூரியனை நம் வாழ்க்கையில் தம் சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த சூரியன் நம்முடைய வாழ்க்கையில் உதிக்கும் பொழுது நாம் பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக மாறுவோம், ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக மாறுவோம். நம்மை பார்க்கும் பொழுது அப்பிரயோஜனமற்ற பாத்திரங்களாய் நாம் காணப்படுகின்றோம், ஒன்றுக்கும் உதவாத குப்பைகளாய் நம் வாழ்க்கையில் காணப்படுகின்றோம், அப்பிரயோஜனமற்ற ஒரு களிமண்ணாய் காணப்படுகின்றோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் குயவன் நம்முடைய களிமண்ணை தன்னுடைய கரத்தில் எடுக்கும் பொழுது அவர் ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக நம்மை வணைந்து கொள்ளுகிறார். அந்த களிமண்ணை இடித்து மிதித்து நசுக்கி தன் கைகளினாலே அதை பசைந்து அவர் விரும்புகின்ற பக்குவத்தில் அந்த களிமண்ணை கொண்டு வந்த பின்னர் ஒரு அழகான பாத்திரமாக வடிவமைக்கிறார். அதே போலதான் இயேசு கிறிஸ்து, மெய்யான ஒளியாகிய அந்த இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில இடைப்படும் பொழுது நம் வாழ்க்கையில பலன் நிச்சயமாய் உண்டு என்று நாம் விசுவாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு சின்ன கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனையும், ஒரு பெண் வீராங்கனை, ஒரு ஓட்டப்பந்தய பெண் வீராங்கனையும் ஒரு இளவரசனும் 2 பேருக்கும் ஓட்டப்பந்தயம் வைத்து யார் மிகவும் வேகமாக ஓடுகிறார்கள் என்று தீர்மானிக்க வேண்டும் என்று ஒரு ஓட்டப்பந்தயத்தை ஒழுங்கு பண்ணுகிறார்கள். இளவரசனுக்கோ அநேக சொத்துக்கள், அவனுக்கு கையில் இருந்ததெல்லாம் அநேக சொத்துக்கள். ஆனால் பெண் வீராங்கனைக்கோ இருந்தது அவளுடைய தாளந்து. இருவருக்கும் ஒரு கோடை வரைகிறார்கள். 2 பேரும் நின்று அந்த ஓட்டப்பந்தயத்தில் துவங்குகிறார்கள். இளவரசனுக்கோ ஒரு விதத்தில் ஒரு எண்ணம், ஒரு இருதயத்தின் ஆழத்தில் ஒரு எண்ணம், நான் ஒரு ஆண்மகன், நான் இந்த போட்டியில் நான் தோத்துட்டேன்னா என்னுடைய ஜனங்கள், பார்க்கிற ஜனங்கள் என்னை ஏளனமாய் பேசுவார்களே என்ற எண்ணம் அவனுக்குள்ள காணப்பட்டது. ஆனால் பெண் வீராங்கனையோ, நான் ஒரு பெரிய பெண் வீராங்கனை, நான் ஓட்டப்பந்தயத்தில் ஒரு பெரிய சிறந்த வீராங்கனையாக இருக்கிறேன், நான் இந்த இளவரசனிடத்தில் நான் தோற்று போய்விட்டால் என்னை ஏளனமாக இந்த ஜனங்கள் பேசுவார்களே என்று இருவருக்கும் ஒரு ஓட்டப்பந்தயத்தை வைக்கிறார்கள். நடந்த சம்பவம், நடந்த காரியம் என்ன? இருவரும் ஆன் யர் மார்க் கெட் செட் கோ என்று சொல்லுகிறார்கள். சொன்ன உடனே ஓடுகிறார்கள். ஓடனா பாருங்க, அவ தான் பறக்கிறா, காற்றை போல பறக்கிறாள், மிகவும் வேகமாக பறக்கிறாள். இளவரசன் பின்னதாக துரத்தி கொண்டு வர்றாரு. ஆனால் அவருக்குள்ள ஒரு வெட்கம் வருகின்றது. அவர் பாருங்க ரொம்ப மூளையோடு என்ன செஞ்சிருக்கிறார் பாருங்க, ஒரு சிறிய அந்த எலும்பிச்சை பழம் அளவிற்கு தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு பந்து, அவர் 3 பந்து எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. முதலாவது பந்து தங்கத்தினால் செய்யப்பட்ட பந்து. அந்த பாக்கெட்டுக்குள்ள கையை விடுறாரு, உள்ள இருந்து எடுக்கிறாரு. எலும்பிச்சப்பழம் அளவுக்கு இருக்கிற அந்த பாலை அப்படியே மெதுவாக கீழே உருட்டி அவளுக்கு முன்னதாக தெரிகிறத போல இவர் பின்னாடி விரட்டிக்கிட்டே போறாரு, அவன் முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறா. பின்னாடி இருந்து விரட்டி விடுறாரு பாருங்க, அப்படி தூக்கி வீசுறாரு. அவளுக்கு முன்பதாக போகிறது. மேல இருந்து அடிக்குது சூரியன். அந்த சூரியன் வெளிச்சம் அந்த தங்க பந்துல பட்ட உடனே என்ன ஆகும்? அப்படியே மின்னுன்னு மின்னும் இல்லைங்களா? தங்கத்தை நம்ம தரையில் நீங்கள் வச்சு தான் போய் பாருங்களேன், உங்கள் வளையலையோ கம்மலையோ எடுத்துகிட்டு போய் தங்கத்தை போய் ரோட்டில் வச்சு பாருங்களேன். சூரியன் மேலே பட்ட உடனே என்ன ஆகும்? அது பிரகாசிக்கும், அப்படியே சிமிட்டுது. அவளுக்கு உடனே பெண்களுக்கு ஒரு ஆசை வந்துடுமே, தங்கத்தை பார்த்தா பெண்களுக்கு ஒரு ஆசை வந்துடுமே. உடனே அந்த தங்கத்தை பார்த்த உடனே இந்த தங்கமான பெண்ணுக்கு ஒரு அப்படியே ஒரு இழுப்பு சக்தி. ஐயோ தங்கம், ஐயோ தங்கம், யாரோ கீழே போட்டுட்டாங்களே அப்படின்ட்டு அவளுடைய வேகம் குறைகின்றது. அவளுடைய கவன சக்தி அந்த தங்கத்தின் மேலே போகிறது. கொஞ்சம் குறைறா,
ஸ்பீடு குறைச்சிட்டு மெதுவாக டக்குன்னு குனிஞ்சு அதை எடுத்துக்கொண்டு தன் கரங்களுக்குள்ளே வைத்து கொண்டு மிகவும் வேகமாக ஓடுகிறாள். அப்படி இருந்தும் இளவரசனால் ஜெயிக்க முடியல பாருங்க. அவள் வேகமாக சிட்டு கணக்காக தான் பறக்கிறா. அவள் பறக்க பறக்க இவருக்கு நடுங்குது. ஐயோ, ஜனங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்களே, இந்த 400 மீட்டருக்குள்ளே நான் ஓடி அவளை நான் வெற்றி பெறவில்லை என்றால் என்னை ஏளனமாய் கூட பேசுவார்களே என்று நினச்சி அவர் 2வது என்ன செஞ்சார் பாருங்க, பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு 2வது பாலை எடுக்கிறாரு. அது முத்துக்களினால் செய்யப்பட்ட ஒரு பந்தை அவர் எடுக்கிறார். மறுபடியும் வேகமாய் அவளுக்கு முன்பதாக தூக்கி வீசுகிறார். அவளுக்கு முத்தை பார்த்தது தான் அவள் பல்லெல்லாம் முத்தை போல மாறினது. பல்லை சிரித்து கொண்டு ஐயோ, இந்த முத்தை யாரோ கீழே போட்டு விட்டார்களே என்று அதை எடுப்பதற்கு அவளுடைய வேகத்தை குறைத்து அதை குனிஞ்சு எடுக்கிறா. அப்போ தான் பாருங்க, இளவரசன் அப்படின்ட்டு இந்த ஈக்குவலாக வர்றாரு. இவ போகிறா, அவரும் அப்படியே பக்கத்தில் நேருக்கு நேராக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதுதான் சரியான தருணம் என்று நினைத்து இளவரசன் 3வதாக வைரத்தினால் உண்டான அந்த பந்தையும் தூக்கி கீழே போட்டுட்டு போகிறாரு. அவளை தாங்க வைரத்தை பார்த்தது தான் அவள் பொத்துன்னு உக்காந்துட்டா. அங்கேயே உக்காந்து வைரத்தை எடுத்து பார்க்குறா, முத்தை எடுத்து பார்க்குறா, மாற்றியே எடுத்து பார்க்குறா. இதனால் நான் என்ன வளையலை செய்வேன், கழுத்தில் போடுற மாலையை செய்வேன்ட்டு ஒவ்வொன்றையாக நினைத்து பார்க்குறதுக்குள்ள இளவரசன் ஓட்டம் ஓடி போய் அவர் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். இப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நமக்கென்று ஒரு ஓட்ட பந்தயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டதான ஓட்ட பந்தயத்தில் நாம் நேர்முகமாய் பார்த்து நல்லதொரு வழியில் பார்த்து நாம் போகத்தான் அவர் விரும்புகிறார். ஆனால் சாத்தான் பாருங்க, இடையில ஏதாவது ஒரு காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிப்பான். இச்சகமான காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிப்பான். அவன் ஆயுதங்களை கொண்டு வந்து போட்டுக்கொண்டே இருப்பான். நமக்கு நகை பைத்தியமா நகையை கொண்டு வந்து கொடுப்பான். நமக்கு பொருள் மேலே பைத்தியமா பொருளுடைய ஆசையை கொண்டு வருவான் பாருங்க. காரு மேலே பைத்தியமா நமக்கு காரை கொண்டு வருவான். நமக்கு என்னென்ன பைத்தியம், குடிப்பழக்கத்தில் பைத்தியமா அதை அப்பப்போ உள்ளே கொண்டு வந்து காமிப்பான். எல்லா விதமான பாவமான ஆயுதங்களை அவன் பிசாசு நம்மளை ஓட்ட பந்தயத்தில் நேராக ஓட விடாமல் நம்மளை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தேவனுக்கு நேராக இந்த ஜனங்கள் ஓடக்கூடாது, இந்த பிள்ளைகள் பரலோகத்திற்கு நேராக தங்களுடைய வாழ்க்கையின் ஓட்ட பந்தயத்தில் ஓடக்கூடாது என்று அநேக ஆயுதங்களை உள்ள போட்டுக்கொண்டே தான் இருப்பான். பிரியமானவர்களே, ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஒரு கடிவாளம் போட்டப்பட்ட ஒரு குதிரையை போல நாம் அங்கும் இங்கும் பார்க்காமல் நமக்கு நியமித்த அந்த ஓட்டத்திலே நேராய் ஓட வேண்டும் என்று தான் ஆவியானவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் ஓடும் பொழுதுதான், அப்படிப்பட்ட ஓட்ட பந்தயத்தில் நாம் ஓடும் பொழுதுதான் அந்த மெய்யான ஒளியான இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில பலன் கொடுக்கிற ஒரு சூரியனாய் உதயமாவார் என்று சொல்லுகிறேன். 3வதாக பிரகாசிக்கிற சூரியனாய் காணப்பட்ட இயேசு கிறிஸ்து, பலனை கொடுக்கின்ற சூரியனாய் காணப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனாய் நம் வாழ்க்கையில் உதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஒரு நீதியின் சூரியனாய் அவர் நம் வாழ்க்கையில் இடைப்பட வேண்டும். மல்கியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் பாருங்க, அவர் சொல்லுறாரு, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். எப்பொழுது அந்த நீதியின் சூரியன் உதிக்கும் பாருங்க, அவருடைய பயம் நமக்குள்ள வரும் பொழுது, அவர் நாமத்திற்கு நாம் நடுநடுங்கி பயத்தோடு நாம் வாழும் பொழுது, அந்த நீதி என்னும் இயேசு கிறிஸ்து என்னும் சூரியன் நம் வாழ்க்கையில இடைப்படுவார். அவர் நம்மளுடைய வாழ்க்கையில உதிப்பார். பிரியமானவர்களே, 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்துல அந்த முழு அதிகாரத்தையும் நான் படித்து பார்த்த பொழுது முக்கியமாக 22வது வசனத்தை நாம் பார்ப்போமே. ஆனால் சூரியன் அந்த மோவாப்பியருக்கும் இந்த கதை எப்படி ஆக போகிறது, இந்த 2 ராஜாக்கள்ல மோவாப்பியருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யுத்தம் நடக்கிறதை குறித்ததான இந்த அதிகாரம். இந்த மோவாப்பியர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது சங்கரிக்க வேண்டும் என்று, அவர்களை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் தயாராக இருக்கிறதை தேவன் பார்க்கிறார். ஆனால் தேவன் கர்த்தர் சொல்லுகிறார், யுத்தமோ என்னுடையது என்று இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சொல்லுகிறார். கொஞ்சம் முந்தின வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒரு பெரிய துறவை வெட்டுங்க, நீங்கள் மழையையும் பார்க்க மாட்டீங்க, காற்றையும் பார்க்க மாட்டீங்க, இடி முழக்கங்களையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஆனால் ஆண்டவராகிய நான்,
கர்த்தராகிய நான் அந்த துறவில் தண்ணீர் ஊற்றெடுத்து பெருக்கெடுத்து ஓடும்படியாக நான் ஒரு அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் காணும்படியாக செய்வேன் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தில் போட்டிருக்கு 3வது அதிகாரம் 22வது வசனத்தில், சூரியன் தண்ணீர் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு இரத்தம் போல சிவப்பாய் காணப்பட்டது. இந்த சம்பவத்தை நாம் முழு அதிகாரம் முழுவதும் வீட்டுக்கு போய் படித்து பார்க்கும் பொழுது, நீதியை சரிகிட்டுற ஒரு நீதியின் தேவனாய் அவர் நம் வாழ்க்கையில காணப்படுகிறார். பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார பொல்லாப்பின் கிரியைகளுக்கும், நமக்கு விரோதமாக எழும்புகிற நம்மளுடைய எதிரிகளுக்கும் அவர் சொல்லுகிறார், நான் நீதியை சரிகட்டுகிற தேவனாய் உங்களுடைய வாழ்க்கையில நான் இடைப்படுவேன் என்று ஆவியானவர் உங்கள் மத்தியில இந்த நேரத்தில் சொல்லுகிறார். அவர் நீதியை சரிகட்டுகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 84வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் எனும் சூரியன் கேடகமுமானவர். அவர் தேவனாகிய கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில சூரியனாய் காணப்படுகின்றார். அவர் கேடகமுமாய் காணப்படுகின்றார். அவை நம்பி இருக்கிற பிள்ளைகளை, அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளை, அவருக்கு பயந்து வாழ்கின்ற பிள்ளைகளுக்கு அவர் இரட்சகராய் காப்பாற்றுகிற தேவனாய் கேடகமுமாய் காணப்படுகின்றார். பிரியமானவர்களே, அதே நீதியின் சூரியனாய் காணப்படுகின்ற அந்த தேவன் நம் வாழ்க்கையில மகத்துவம் நிறைந்தவராய் காணப்படுகின்றார். யோபின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்லி இருக்கிறது, தேவனிடத்திலோ பயங்கர மகத்துவம் உண்டு என்று. அவர் மகத்துவம் நிறைந்த தேவனாய் காணப்படுகின்றார். அந்த நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில அவர் மகத்துவம் நிறைந்த தேவனாய் காணப்படுகின்றார். மகத்துவமான காரியங்களுக்குள்ள நம்மை நடத்தி செல்லக்கூடிய ஒரு தேவனாய் காணப்படுகின்றார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அவர் மகிமை நிறைந்தவராய் நம் வாழ்க்கையில இடைப்படுகின்றார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 41வது வசனம் சொல்லுகிறது, சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே. சூரியனாகிய இயேசு கிறிஸ்துடைய மகிமை வேறதாங்க. அவர் வேற. நம்ம மேல அவர் மகிமையா இறங்கும் பொழுது நம்மளுடைய மகிமையும் வேறு விதமாய் காணப்படும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டதான சூரியனாகிய நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில வரும் பொழுது மகிமை நிறைந்தவராய் அவர் நம் வாழ்க்கையில வெற்றி சிறந்தவராய் காணப்படுவார். அவர் கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியாக அந்த நீதியின் சூரியனாகிய அந்த இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில இடைப்படும் பொழுது, ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லி இருக்கிறது, கர்த்தரே நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று என்று. எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வசனம், என்னுடைய வாழ்க்கையை திருப்பத்திற்குள் கொண்டு வந்த வசனம். இந்த வசனத்தை நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேங்க. இந்த வசனத்தை நான் மறக்கவே மாட்டேன். என்னுடைய 21வது வயதில் நான் கஷ்டத்தின் பாதைக்குள்ள என்னுடைய கணவர் புற்றுநோயினால் வாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு எங்களை கர்த்தர் நடத்தின அந்த பாதையில் 2.5 ஆண்டுகள் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட என் கணவரோடு கூட ஒவ்வொரு ஆஸ்பத்திரியா மெட்ராஸில் எந்த ஆஸ்பத்திரியும் சொல்லுங்கள், எல்லா ஆஸ்பத்திரியிலையும் என் கணவரை வைத்து பார்த்து விட்டோம். அப்படியாக நடத்தி அனுமதித்த கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் அனுமதித்த அந்த நாட்களில் கர்த்தர் ஒரு பெரிய திருப்பத்தை என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தார். ஒரு 60 வயது பெண்மணிக்கு கூட நடக்கக்கூடாது என்று நினைக்கின்ற சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சூறாவளியை போல இடைப்பட்டது. பிரியமானவர்களே, என் வாழ்க்கை எல்லாம் இருண்டு போனது. நான் இனிமேல் அவ்வளவுதான், நான் கீழே விழுந்து போனேன், படுங்குழிக்குள்ள நான் விழுந்து போனேன், இனிமேல் எனக்கு வாழ்வே கிடையாது என்று நினைத்த நாட்கள் உண்டு. நான் கண்ணீர் வடித்த நாட்கள் உண்டு. என்னுடைய கண்ணீர் ஒவ்வொன்றும் ஆண்டவர் தன் துருத்தியில வைத்து கொண்டே இருந்தார். நான் வடித்த கண்ணீர் ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்தார். என்னுடைய 4 ஆண்டுகள் கழித்த பின்னர் என்னுடைய முதல் கணவர் மரித்த பின்பு, அதற்கு பின்னதாக 2.5 ஆண்டுகள் கழிந்த பின்னர் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக என்னோடு கூட இடைப்பட்டார். ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனம் மிகவும் பிரியமான ஒரு வசனம். எங்களுடைய ஆலயத்தில் நான் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, நீர் எனக்கு இதை நீர் அனுமதித்தீரே, ஆனால்
என்னை பெண் பார்ப்பதற்காக என்னுடைய 2வது கணவருடைய வீட்டார் எங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள் என்று என் தகப்பனார் என்னுடனும் என்னுடைய அன்பான மகன் எங்கள் வீட்டிருக்கிறானே வினீத் பென்னியோடும் கூட அவன் ஒரு சிறு குழந்தையாக 3.5 வயது மகனாக சிறு குழந்தையாக காணப்படும் பொழுது என் தகப்பனார் என்னிடத்தில் சொன்ன காரியம், ஆள் அனுப்பி சொன்ன காரியம், உன்னை பார்ப்பதற்காக மாப்பிள்ளை வீட்டார் வந்திருக்கிறார்கள், ஆலயத்திலிருந்து விரைந்து வீட்டிற்கு வா என்று சொன்னார்கள். எனக்கு மறுமணம் செய்து கொள்வதில் ஈடுபாடு இல்லை. என் மகனை யார் வந்தாலும் அவனை சித்திரவதைப்படுத்தி விடுவார்களோ என்ற ஒரு பயம் எனக்குள்ள காணப்பட்டு, ஆதலால் நான் கல்யாணம் செய்ய மாட்டேன், அப்படியாக திருமணம் செய்தால் என்னுடைய மகனின் வாழ்க்கை சீரழிந்து போய்விடுமே என்ற ஒரு துக்கமான நாட்களுக்குள்ள நான் போராடி கொண்டு இருந்தேன். அந்த வேளையில தானே ஆண்டவரிடத்துல நான் முழங்கால் படியிட்டு கேட்டேன், ஆண்டவரே, நீர் இந்த காரியத்தை நீர் என் வாழ்க்கையில அனுமதிக்கிறீரே, ஆனால் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று நான் விசுவாசிக்க வேண்டும் என்று நீர் சொல்லுவீரே, ஆனால் ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசுங்கப்பா, உம்முடைய வார்த்தை என்னிடத்துல வராதல் ஒழிய நான் இந்த முழங்கால் படியிட்ட இடத்திலிருந்து நான் கடந்து செல்ல மாட்டேன், என் தகப்பனார் இடத்திற்கு நான் செல்ல மாட்டேன், என் வீட்டிற்கு நான் செல்ல மாட்டேன் என்று சொன்ன நேரத்தில் ஆவியானவர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார். ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனத்தை யாரேனும் ஒருவர் வாசிக்க வேண்டுமா நான் கேட்டுக்கொள்கிறேன். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று ஆவியானவர் என்னோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாய் தெளிவாய் பேசினார். பிரியமானவர்களே, நடந்த காரியம் என் வாழ்க்கையில் ஒரு திருப்பம். பட்ட மரத்தை போல காட்சி அளித்த என்னுடைய வாழ்க்கையிலும் பூத்து குலுங்கக்கூடிய அளவிற்கு, துளிர் விட்டு பூத்து குலுங்கக்கூடிய அளவிற்கு கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை உண்டு பண்ணினார். அந்த நிமிஷம் முதற்கொண்டு ஆவியானவர் என்னை இந்த நிமிஷம் வரைக்கும் ஆவியானவர் என்னை நடத்தி வருகிறார் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொண்டே இருக்கிறேன். அப்படிப்பட்டதான கர்த்தராகிய நித்திய வெளிச்சமாய் இருப்பவர் நம் வாழ்க்கையில் உதிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, எத்தனை பேர் கர்த்தரை இதுவரைக்கும் நான் ஏற்றுக்கொள்ளலை, நான் ஒரு பெயர் கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் ஒரு பெயர் கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வெறும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நான் சர்ச்சுக்கு வருவேன், பாட்டு பாடுவேன், காணிக்கை போடுவேன், செய்தியை கேட்டும் கேட்காமலும் நான் கடந்து செல்லுவேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். பிரியமானவர்களே, அந்த பரிசுத்த பிரகாசமுள்ள அந்த சூரியன் உங்கள் வாழ்க்கையில உதயமாக வேண்டும். அந்த பலன் கொடுக்கின்ற இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில வரும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாய் பலன் உண்டு. அந்த நீதியின் இயேசு கிறிஸ்து, நீதி என்னும் சூரியன் உங்களுடைய வாழ்க்கையில உதிக்கும் பொழுது உங்களுக்கு அவர் நித்திய வெளிச்சமாய் இருப்பார். அது மாத்திரமல்ல, அந்த நித்திய வெளிச்சமுள்ள தேவன் உங்களை நித்திய வாழ்விற்குள்ள உங்களை ஒரு நாள் கொண்டு போவார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று ஆவியானவர் உங்கள் மத்தியில இடைப்படுகிறார். பிரியமானவர்களே, நமக்கு பிரகாசிக்கிற இந்த சூரியன், நமக்கு பலன் தருகின்ற இந்த சூரியன், நமக்கு நீதி என்னும் வெளிச்சத்தை கொடுக்கின்ற இந்த சூரியன், நமக்குள்ள மகத்துவத்தையும் மகிமையும் நீதியின் வெளிச்சத்தையும் உண்டு பண்ணுகிற இந்த சூரியன் நம்முடைய வாழ்க்கையில உதயமாக வேண்டும் என்று நாம் ஒரு விசையாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கர்த்தாவே, கண்ணீரோடு கூட நிற்கிறதான உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் திறப்புல நின்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய வல்லமை குன்றி போவது இல்லையா ராஜா. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறீர். இன்றைக்கும் உம்முடைய வல்லமை குறைந்து போனது இல்லை. இன்றைக்கும் உடைய தேவ வல்லமை வெளிப்படும்படியாக, அற்புதங்கள் நடக்கும்படியாக, அதிசயங்கள் உண்டாகும்படியாக இந்த வேளையில பாரத்தோடு கூட உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, கண்ணீரோடு நிற்கிற உம்முடைய பிள்ளைகள், தகப்பனே, உம்முடைய சமூகத்துல கதறி நின்று கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக தகப்பனே நீர் மனம் இறங்குவீராக. தேவரீர் உம்முடைய வல்லமை அவர்கள் சரீரங்களுக்குள்ள பாய்ந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சரீரத்துல சுகவீனத்தோடு, பலவீனத்தோடு, சோர்வோடு கூட நிற்கிறதான உம்முடைய அருமையான ஜனத்தை கர்த்தர் நோக்கி பார்ப்பீராக. சரீரத்துல இருக்கிறதான வியாதிகள் இயேசுவின் நாமத்துல மறையும்படியாக தேவரீர் உம்முடைய ஊழியக்காரியாகிய நான் இந்த வேளையில ஜெபிக்கிறேனப்பா. நீர் உம்முடைய வல்லமை அவர்களுக்குள்ள பாய்ந்து போகும்படியாக, அற்புதங்கள் நடக்கும்படியாக, தேவரீர் உம்முடைய வல்லமை உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக இப்பொழுதே நீர் செய்வீராக.
ஆண்டவரே, இருதய நோவினால பாடுபடுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுப்பீராக. அந்த இருதய நோவில் இருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக. தகப்பனே, சக்கரை வியாதியில் இருந்து கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவர்களை விடுதலையாக்குவீராக. அப்பா, இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் காண்பது இல்லை என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா, இந்த வேளையில ஆண்டவரே, அந்த சக்கர வியாதி, டயபெட்டிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாவற்றையும் இயேசுவே நீர் குணப்படுத்துவீராக. இனிமேல் அந்த பிரச்சனைகள் இவர்களுக்கு வராதபடிக்கு கர்த்தர் குணமாக்குவீராக. தகப்பனே, அல்சர் வியாதிகளில் பாடுகளும் துன்பங்களும் பட்டு கொண்டிருக்கிற உம்முடைய அருமையான பிள்ளைகளுக்காக இந்த வேளையில நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தகப்பனே, கட்டிகளை கர்த்தர் சுகப்படுத்துவீராக. வயிற்று புண்ணுகளை கர்த்தர் சுகமாக்குவீராக. தேவ வல்லமை இறங்கி வரட்டும். ஆண்டவரே, அதிசயங்களை காண செய்கிறவர் நீர், அற்புதங்களை செய்கிறவர் நீர். அப்பா, இப்பொழுது ராஜா, நீ சுகப்படுத்தும் கேன்சர் வியாதியினால மரண அவதிப்பட்டு கொண்டிருக்கிற, மரண கட்டுகளுக்குள்ள ஆண்டவரே சிக்குண்டு தவித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த வேளையில கர்த்தாவே உம்முடைய பாதத்தை பிடித்து நான் ஜெபிக்கிறேன். தேவரீர் நீர் விடுதலை அனுப்புவீராக. கட்டுண்ட பிள்ளைகளை கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக. அற்புத அடையாளங்களோடு கூட தெய்வீக சுகம் அந்த சரீரத்திற்குள்ள பாயட்டும். இயேசுவின் நாமத்தில் அந்த கேன்சர் கட்டிகளுக்கு நான் கட்டளையிடுகிறேன். இந்த சரீரத்திற்கு தங்குகிறதற்கு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இயேசுவின் நாமத்தில் அந்த சரீரங்களை விட்டு வெளியேறு என்று உன்னை வல்லமையுள்ள தேவனாகிய இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். Get out of the body of thy children. இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகள் விடுதலை பெறுவார்களாக. கேன்சர் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. அதிசயங்களை காண செய்கிறவர் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும். அற்புத தேவனின் கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, கர்ப்ப பையில கட்டிகள் ஆண்டவரே, துன்பத்துல வாழுகிற பெண்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, முடியல ஆண்டவரே, எனக்கு போதும் ஐயா இந்த வியாதி என்னிடத்துல இருந்து எடுத்து போடும் ஆண்டவரே என்று சொல்லி கதறி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் வியாதியில் இருந்து கர்த்தர் சுகப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்துல அந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். ராஜா, உம்முடைய கரத்துல தாழ்த்துகிறேன். ஆண்டவரே, பரீட்சையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, சிறு பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள், ஆண்டவரே, கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்கள், தகப்பனே, உம்முடைய பாதத்துல மறுபடியும் ஒரு விசையா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தாமே தேவையான ஞானத்தை கொடுப்பீராக. விவேகத்தையும் புத்தியும் ஆலோசனைகளையும் கர்த்தர் இந்த வேளையில கொடுப்பீராக. சரீர சுகத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. அதிசயங்களை செய்கிற என் தேவன், அதிசயங்களை இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில இந்த முக்கியமான நாட்களில நீர் செய்வீராக. பரீட்சை பயம் அகன்று போகட்டும். ஆண்டவரே, திகில் அவர்களை விட்டு வெளியேறட்டும். ஒரு புதிய ஒரு நம்பிக்கை இந்த பிள்ளைகளுக்குள்ள, புதிய ஒரு கிருபை இந்த பிள்ளைகளுக்குள்ள பெருகச் செய்வீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். முழுமையான பரீட்சையிலும் என் தேவனுடைய நாம மகிமைக்காக பிள்ளைகளை ஆண்டவரை வெற்றி சிறக்க செய்வீராக. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வின்யார்ட் ஊழியம் நடத்தும் இடைவிடாத ஜெபம், நான் ஸ்டாப் பிரேயர். தினமும் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை தேசத்திற்காக, ஊழியர்களுக்காக, திருச்சபைகளுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கும் அனுதின ஜெபம். பங்கேற்பீர். வின்யார்ட் ஊழியங்கள், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில். மேலும் விவரங்களுக்கு 9962623333 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வின்யார்ட் ஊழியத்தின் ஞாயிறு ஆராதனை சகோதரர் வினித்துடன் சகோதரி வினிதா மற்றும் சகோதரர் ரோஷன் இணைந்து நடத்தும் வல்லமையான துதி ஆராதனையும், போதகர் டி வில்சன் அவர்களின் ஆசீர்வாதம் அளிக்கும் ஜபத்திலும் மற்றும் உங்களை சத்தியத்தின் வழியில் நடத்திட சகோதரி நளினி வில்சன் அவர்களின் தேவ செய்தியும் அளிக்க இருக்கிறார்கள். முதல் ஆராதனை காலை 9:30 மணி முதல் 11:30 மணி வரை நடைபெறும் இடம் நம்பர் 7 சவுத் கனால் பேங்க் ரோட், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில், சென்னை 28. இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை நடைபெறும் இடம் வின்யார்ட் ஊழியம், பெத்தேல் நகர், ஈஞ்சம்பாக்கம், சென்னை 115. நீங்கள் அனைவரும் வந்து ஆசீர்வாதம் பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம்.